வரலாற்று பதிவுகளுக்காக குரல். இதுவரை 10 குரல்களை குறித்த செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது 11வது குரல், அதாவது திருவள்ளுவர் எழுதியிருக்கக்கூடிய 11வது குரல். இது வான் சிறப்பு என்கின்ற அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு குரல். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தும் என்றுனார் பாற்று என்பது இந்த குரல். இந்த குரல்ல திருவள்ளுவர் எதை முதன்மையா பேச வர்றாருன்னா, மழை பெய்கின்ற காரணத்தினால்தான் இந்த உலகம் வாழ்ந்து வருகிறது. இப்போ மழை இல்லைன்னா அது தண்ணீர் சார்ந்த விடயங்கள் இல்லை என்றால் இந்த உலகம் வளருவதற்கான ஒரு களம், அல்லது உலகம் ஒரு செழிப்பான ஒரு களத்தில் பயணிப்பதற்கான ஒரு களம் அமைவதில்லை. மழையானது உலகம் வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இந்த மழை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிருக்கும், நாம் எல்லாம் மழையை பார்த்து ஒரு ஓரமாக அந்த மழை பெய்யும் பொழுது நனைந்து விடக்கூடாது என்று ஒரு ஓரமாக போய் நின்னா கூட அந்த மழையை ரசிப்போம், அந்த மழையின் கொடையை ரசிப்போம். அந்த மழையின் கொடையை ரசிக்காத இந்த உயிர்கள் இந்த உலகத்தில் இல்லை. எனவே அப்படிப்பட்ட மழையை நம்ம போற்றணும் அப்படின்னு தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இன்னைக்கு நம்ம மழையை போற்றுகின்றோமா, அல்லது மழை பொழிந்து தரக்கூடிய நீர்களை பாதுகாப்பதற்கான களங்களை நாம் எடுத்திருக்கோமானா இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவாக இருக்கிறது. தற்பொழுது உள்ள சூழலில் நாம் மழையை பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நமக்கு தெரியாது. இப்போ நம்ம எல்லாருமே சந்தோஷமாக நீர் என்கின்ற அமிழ்தை நாம் பாதுகாக்க தவறி இருந்தாலும் அது கிடைக்கக்கூடிய களங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் இந்த நீரை அவர்கள் பொன்னை போல பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் என்கின்ற ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் மழை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை பாதுகாப்பதற்கான களங்களை நாம் இழந்துவிட்டோம் என்பதுதானே நிஜம். மீண்டும் அடுத்த குரலில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.